இந்த மாதிரி அதை பற்றி நிறைய படித்தவரை கூட நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு ஸ்டோரி ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்டாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே டைலாக் வந்ததுக்கப்புறம் ஒரு நிறைய வாட்டி நம்ம வந்து நரேஷன் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் பர்சன் தட் இஸ் அரவிந்த் கஷ்யப் இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் பார்ட் ஆகட்டும், இந்த சாப்டர் 1 ஆகட்டும், நான் என்ன ஒரு நினச்சேன், நாங்கள் என்ன ஒரு எழுதுனோம், ஒரு இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒரு விஷன் வச்சுக்கிட்டு வந்தப்போ ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ் இருந்தால் அந்த படம் எந்த அளவுக்கு வர முடியும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் காந்தாரான்னு நினைக்கிறேன். நான் நடிச்சுக்கிட்டு டைரக்ட் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து நடக்கிற என்னென்னா என் ஊரில் தான் படம். ஸோ மொத்த காந்தாரா வந்து அந்த கெராடி, குந்தாபுரம், முதூர் இங்கே தான் நம்ம ஷூட் பண்ணோம். ஸோ அரவிந்துக்கெல்லாம் வந்து வரும் டிஓபியாக சும்மா கேமரா வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஸோ இட் வாஸ் லைக் அவனும் ஒரு ஷோல்டராக எனக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கு படத்தோடைய ஒரு குவாலிட்டிக்காக, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸுக்கு கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு தாட்டில். அண்ட் பெங்லான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சஜஷன் அரவிந்த் எனக்கு கொடுத்தது. பிகாஸ் பெங்லான் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில், இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் பில்டிங்கில், இட் இஸ் நாட் அபவுட் ஸ்கேல்னு ஒரு சும்மா செலவு பண்ணிட்டு ஏதோ ஒரு பண்ணுறது கிடையாது. ஆனால் அந்த ஸ்டோரியில் அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்கிற ஸ்கேல், அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ், ஸ்பெஷலி அந்த கிங்டம், இந்த பேலஸ் ஆகட்டும், ஒரு போர்ட் ஆகட்டும், அந்த ட்ரைபல் செட்டில்மெண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே எலிமெண்ட்ஸ் கொண்டு வரும்போது ஸ்டோரி செட் இன் 4th century 5th century மாதிரி தான் இருக்குது.